பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் தற்போது உலக நாடுகளின் கவனத்தை அதிகம் ஈர்த்திருக்கிறது. உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவின் மிக ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த சிறப்பு படை என்று அழைக்கப்படும் டெல்டா போர்ஸ் வீரர்கள் ஈரானிய இராணுவத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக ஈரான் டைம்ஸ் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் உண்மையெனில் இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாகவும் ஈரானின் இராணுவ வலிமைக்கு அது ஒரு சான்றாகவும் அமையும். உண்மையில் டெல்டா படை வீரர்களுக்கு என்ன நடந்தது? ஈரான் எல்லைக்குள் அவர்கள் எதற்காக ஊடுருவினார்கள்? முழுமையான விளக்கம் ஒன்று தேவையாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய நேரங்களில் இந்த டெல்டா போர்ஸ் கைப்பற்றப்பட்டது தொடர்பான ஈரான் சொல்லுகின்ற சில ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். முதலில் டெல்டா போர்ஸ் என்றால் என்ன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் மிக உயரடுக்கு சிறப்பு படைகளில் இதுவும் ஒன்று. பயங்கரவாத எதிர்ப்பு, பிணை கைதிகளை மீட்டல் மற்றும் நேரடி தாக்குதல்களில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மிக ரகசியமாகவே இருக்கும். இப்படி ஒரு உலகத்திறம் வாய்ந்த படை வீரர்களை ஈரான் எப்படி பிடித்திருக்க முடியும் என்பதுதான் தற்போது பாதுகாப்பு ஆலோசகர்களின் பெரிய கேள்வியாக இருக்கிறது. டெல்டா போர்ஸ் வீரர்கள் பிடிபடுவது என்பது மிகவும் அரிதானது, ஆனால் சாத்தியமற்றது அல்ல. ஈரானின் நவீனமடைந்துள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் முறைகளால் இது சாத்தியமாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. உண்மையில் ஈரான் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி ஈரான் எல்லைக்குள் ரகசியமாக ஊடுருவ முயன்ற ஒரு சிறிய குழுவை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை சுற்றி வளைத்துள்ளது. இவர்கள் அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஆயுதங்களுடன் இருந்ததாகவும் பிடிப்பட்டவர்கள் அமெரிக்காவின் டெல்டா படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் அந்த செய்திக்குறிப்புகளில் குறிப்பிடப்படுகிறது. ஈரான் தரப்பில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தங்கள் வான் எல்லை மற்றும் நில எல்லைக்குள் ஊடுருவும் எவரையும் சும்மா விடமாட்டோம் என ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் இந்த ஊடுருவல் முயற்சி ஈரானின் நவீன ரேடார் அமைப்புகளில் முன்கூட்டியே கண்டறியப்பட்டிருக்கலாம். இங்கே ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். ஈரான் ஏன் இதில் பொய் சொல்லக்கூடாது என்பது. சர்வதேச அரங்கில் ஒரு நாடு இவ்வளவு பெரிய பொய்யை சொன்னால் அதன் நம்பகத்தன்மை மொத்தமாக சரிந்துவிடும். ஈரான் இதில் உண்மையை சொல்ல அதிக வாய்ப்புகள் இருப்பதற்கான ஒரு சில காரணங்களையும் சிலர் முன்வைக்கிறார்கள். முதலாவதாக, இதுபோன்ற கைதுகளை செய்தவுடன் அதற்கான ஆதாரங்களை ஈரான் விரைவில் வெளியிட்டுவிடும். இரண்டாவதாக, டெல்டா போர்ஸ் போன்று ஒரு படையை பிடித்தால் அது ஈரானுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி. இதை வைத்துக்கொண்டு அமெரிக்காவிடம் இருக்கும் தங்கள் நாட்டு சொத்துக்களை விடுவிக்கவோ அல்லது கைதிகளை பரிமாற்றத்திற்கோ அவர்கள் அழுத்தம் கொடுக்கலாம். அமெரிக்கா டெல்டா படை சிக்கியதாக கூறப்படும் செய்தி உண்மையெனில் இது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போருக்கு வித்திடக்கூடும். ஒருவேளை ஈரான் இந்த வீரர்களின் வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டால் அது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படியாக இருக்கும்போது பலரிடமும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். உண்மையில் இந்த டெல்டா போர்ஸ் பிடிபடுவதற்கான வாய்ப்புள்ளதா என்பதுதான் அந்த கேள்வி. கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது இது சாத்தியமில்லை என்றாலும் அமெரிக்காவின் டயர் 1 சிறப்பு படையான டெல்டா போர்ஸ் வீரர்கள் பிடிபடுவது என்பது இராணுவ ரீதியாக மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் போர்ச்சூழலில் எதுவுமே சாத்தியம் என்பதற்கு சில காரணங்களும் உண்டு. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போது காணப்படும் மின்னணு போர் முறை. ஈரானிடம் தற்போது அதிநவீன ரஷ்ய மற்றும் சீன தயாரிப்புகளான ரேடார் ஜாமர்கள் உள்ளது. இவை அமெரிக்க ஹெலிகாப்டர்களின் தகவல் தொடர்பை துண்டித்தால் வீரர்கள் வழி தெரியாமல் அல்லது உதவிக்கு ஆளில்லாமல் சிக்கிக்கொள்ள வாய்ப்புண்டு. அதே நேரம் டெல்டா படையினர் பொதுவாகவே 6 தொடக்கம் 12 பேர் கொண்ட சிறு குழுக்களாகவே ஊடுருவார்கள். ஆனால் ஈரானின் பாசிச் மற்றும் IRGC படையினர் ஆயிரக்கணக்கில் அந்த பகுதியை சூழ்ந்தால் எவ்வளவு பலம் வாய்ந்த வீரர்களாக இருந்தாலும் சரணடைய வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதேபோல ஈரானின் கரடுமுரடான மலைப்பகுதிகள் மற்றும் பாலைவன காலநிலை நன்கு அறிந்த உள்ளூர் படையினருக்கு எதிராக புதிய நிலப்பரப்பில் செயற்படுவது அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு பெரிய சவால் என்றே சொல்லலாம்.
ஆக இப்படியான ஒரு சூழலில் சில வேளைகளில் டெல்டா படையினர் அங்கு பிடிபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான ஏதுவான காரணிகள் இருப்பதாக சொல்லிக்கொண்டாலும் இந்த டெல்டா படையினர் யார் என்பதும் இவர்களுடைய கடந்த கால சாதனைகள் பற்றியும் பார்க்கிற போது உண்மையில் இவர்களை பிடிக்க முடியுமா, அல்லது ஈரான் போன்ற ஒரு களத்தில் டெல்டா படையினருக்கு ஒரு தோல்வியை சந்திப்பது வாய்ப்புடையதா? இப்படியான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். உலகில் எத்தனையோ சிறப்பு படைகள் இருந்தாலும் டெல்டா போர்ஸ் தனித்து தெரிவதற்கான காரணம் அவர்களுடைய துல்லியமான வெற்றிகள் என்று சொல்லலாம். சதாம் ஹுசேன் கைது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் ஒரு சிறிய நிலத்தடி பதங்கு குழியில் மறைந்திருந்த போதே அவரை துல்லியமாக கண்டுபிடித்து கைது செய்தது இதே டெல்டா படைதான். அதேபோல அபுபக்கர் அல் பக்தாதி ஒழிப்பு. ஐஎஸ் தலைவர் பக்தாதியை சிரியாவில் வைத்து அதிரடியாக வீழ்த்திய ஆபரேஷன் காயிலா முல்லர் நடவடிக்கையை முன்னின்று நடத்தியவர்கள் இவர்களே. அதேபோல ஆபரேஷன் அசிட் கேம்பிட். பனாமா சிறையிலிருந்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரியை மிக குறுகிய நேரத்தில் அதிரடியாக மீட்டது இவர்களின் வீரத்திற்கு மிகச்சிறந்த சான்று என்று சொல்லலாம். ஈரான் ஏன் இந்த விடயத்தில் பொய் சொல்ல வாய்ப்பில்லை? இப்படி ஒரு கேள்வி பலரிடமும் மீண்டும் மீண்டும் எழுகிறது. சர்வதேச அரசியலில் ஒரு நாடு பொய்யான தகவலை வெளியிட்டால் அது அந்த நாட்டின் கௌரவத்தை சிதைத்துவிடும். ஈரான் இதில் உண்மையை சொல்லவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஆதாரங்களின் பலம். ஈரான் வழக்கமாக இதுபோன்ற கைதுகளை செய்தவுடன் அந்த வீரர்களின் இராணுவ அடையாள அட்டை, பயன்படுத்திய நவீன ஆயுதங்கள் மற்றும் வீடியோ வாக்குமூலங்களை வெளியிடும். ஆதாரமில்லாமல் பொய் சொன்னால் அமெரிக்கா அதை சர்வதேச அளவில் நிரூபித்து ஈரானை அசிங்கப்படுத்தும். அதேபோல டெல்டா படை வீரர்களை கையில் வைத்திருப்பது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய துருப்புச் சீட்டு. அமெரிக்காவிடம் முடங்கி கிடக்கும் ஈரானின் பில்லியன் கணக்கான டாலர்களை விடுவிக்கவோ அல்லது தங்கள் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தவோ அவர்கள் இதை பயன்படுத்தலாம். அதே நேரம் அமெரிக்காவின் மிகச்சிறந்த படையையே வீழ்த்திவிட்டோம் என்று உலகிற்கு நிரூபிப்பது ஈரானின் இராணுவ வலிமையை மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக ஸ்டேலுக்கு உணர்த்தும் ஒரு வலுவான செய்தியாக கூட அமையலாம். இந்த நிலையில் வீழ்த்தவே முடியாத படையென்று வர்ணிக்கப்படும் டெல்டா போர்ஸ் வீரர்கள் உண்மையில் பிடிபட்டிருந்தால் அது அமெரிக்காவின் இராணுவ வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக மாறும். அதே சமயம் ஈரான் டைம்ஸ் போன்ற ஊடகங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றது என்றால் ஈரானிடம் ஏதோ ஒரு வலுவான ஆதாரம் சிக்கியிருக்க வேண்டும் என்ற ஆதாரம் வீடியோவாக வெளிவரும் பட்சத்தில் அது உலகப் போருக்கான தொடக்கமாக கூட இருக்கலாம். இப்படியான ஒரு சூழலில் டெல்டா போர்ஸை ஈரான் கைப்பற்றியிருக்கிறது என்று சொன்னால் டெல்டா போர்ஸ் தொடர்பான இந்த கைது ஒன்றே ஈரானுடைய படையக வெற்றிக்கு மிக பிரதானமானதாக அல்லது மிக முதன்மையானதாக கருதப்படும். உண்மையில் அமெரிக்காவின் டெல்டா போர்ஸ் என்பது உலகின் மிகவும் ரகசியமான மற்றும் மிக பயங்கரமான சிறப்பு அதிரடிப்படைகளில் ஒன்றாகும். இவர்களை பற்றி புரிந்து கொள்ள சில முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்க இராணுவத்தில் பல படைகள் இருந்தாலும் டெல்டா போர்ஸ் என்பது மிக உயர்மட்ட பிரிவாகும். இவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதி அல்லது தற்காப்பு அமைச்சகத்தின் உத்தரவின் பெயரிலேயே நடக்கும். இவர்களை பற்றி பெரும்பாலான தகவல்கள் இரகசியமானவையாகவே காணப்படும். யார் வேண்டுமானாலும் இதில் சேர்ந்துவிட முடியாது. ஏற்கனவே அமெரிக்க இராணுவத்தின் பிற சிறப்பு படைகளில், அதாவது பல ஆண்டுகளாக அமெரிக்க இராணுவத்தில் சிறப்புகளை பெற்றவர்களே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவர்களுக்கான தேர்வு முறையில் 40 மைல் தூரத்து மிக குறுகிய காலத்தில் அதிக எடையுள்ள சுமையுடன் கடப்பது போன்ற கடுமையான உடல் மற்றும் மன உறுதி சோதனைகள் நடத்தப்படும். இதில் 90% வீரர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள். இவர்களின் முக்கியமான பணிகளை பொறுத்தவரை பயங்கரவாத எதிர்ப்பு. உலகமெங்கும் மறைந்திருக்கும் பயங்கரவாத தலைவர்களை கண்டுபிடித்து அழிப்பது இவர்களது பிரதான நடவடிக்கை. அதேபோல பிணை கைதிகளை மீட்பது. எதிரிகளிடம் சிக்கியிருக்கும் அமெரிக்க அதிகாரிகளையோ அல்லது முக்கிய நபர்களையோ மின்னல் வேகத்தில் மீட்பது. எதிரி நாட்டு எல்லைக்குள் யாருக்கும் தெரியாமல் புகுந்து முக்கிய தளங்களை அழித்துவிட்டு திரும்புவது. இவைதான் இவர்களுடைய நடவடிக்கை. போர்க்களத்தில் இவர்களுடைய சீருடை அணிய மாட்டார்கள். உள்ளூர் மக்களைப் போலவே உடையணிந்து தாடி வளர்த்து எங்கும் எளிதில் கலந்து விடுவார்கள். இவர்கள் என்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள், இவர்களின் முகங்கள் எப்படி இருக்கும் என்பது கூட ரகசியமாகவே வைக்கப்படும். அதனால் தான் இவர்களை த யூனிட் அல்லது த கேட் ப்ரொஃபஷனல்ஸ் என்று அழைக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இந்த செய்தி மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த டெல்டா போர்ஸ் வீரர்கள் பிடிபடுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இவர்கள் வீழ்த்த முடியாதவர்கள் என்ற பிம்பத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு படையைச் சேர்ந்த வீரர்கள் ஈரானிய எல்லைக்குள் பிடிபட்டதாக ஈரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது என்றால் அது உலக இராணுவ வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்ல வேண்டும்.
ஆக இனி வருகின்ற காலங்கள் அல்லது அடுத்து வருகின்ற 24 மணித்தியாலங்கள் இந்த செய்தி உண்மை என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய எதிர்விளைவுகள் மிக பாரதூரமாக இருக்கும். அழிவினுடைய ஆயுதங்களை குறிவைத்து ஈரான் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். ஆகவே அமெரிக்காவினுடைய ஒரு தலை சிறந்த படைப்பிரிவினுடைய வீரர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்பது உண்மையா பொய்யா? இனி வருகின்ற நாட்களில் இது மிக தெளிவாக வெளிப்பட்டுவிடும்.